உங்களுக்கு பிடிச்ச பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. ஆமாப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பழம். வவ்வால் மீன் குழம்பு. வவ்வால் மீன் தான் நல்லா சுத்தமா கழுவி வச்சிருக்கிறோம். இதுல என்ன விடுறீங்க? கொஞ்சமாப்பா இந்த மசாலா கொஞ்சம் பிரியாம இருக்கும். நாளைக்கு அப்புறம் கூட பண்ணி குடிக்கலாம். இதே மூடி எல்லாம் போலமா? மூடி வெரி சூப்பரா இருக்கு. தோட்டக்கல்ல வளர்க்குற இல்லையா, எண்ணெய் இல்லாம நல்லா இருக்கும். இது ஒரு விதமா டேஸ்டா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அம்மாவுக்கு பிடிச்ச வெள்ளரி பழம் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அம்மா ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க வெள்ளரி பழம் இருந்தா வாங்கி பாப்பான்னு. கிடைக்கவே இல்லை இங்க எங்கேயுமே. நம்ம சரி எதாச்சும் வழியில போகும்போது வித்துட்டு இருந்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டோம். அம்மாட்ட அப்படியே நம்ம குத்துல அம்மா என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் வாங்க. அம்மா, உங்களுக்கு பிடிச்ச பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. ஆமாப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பழம். ஆய்வா, இந்த பழம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த பழம் இது பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல அடிக்கடி அங்க வந்து விற்பாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் இங்க வந்ததுல இருந்து இந்த பழம் அவ்வளவு கிடைக்க மாட்டேங்குது. கிர்னி பழம் சொல்லுவாங்களா, அந்த பழம் தான் கிடைக்குது இங்க. இது எப்பயாச்சும் ஒரு சமயம் தான் நான் பார்க்கும்போது வாங்கிட்டு வருவோம். நான் சொல்லினே இந்த அலைஞ்சிக்கிட்டு இந்த பழம் எங்கன்னா கிடைச்சா வாங்கினு வைப்பான்னு. இன்னைக்கு வெளியே போயிருந்தாங்க, அங்க இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துக்கிறாங்கம்மா இந்த பழத்தை. அம்மா ஓகேவா இந்த பழம்? ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த பழத்தை பார்த்த உடனே. பழுத்து இருக்கா பாருங்கம்மா. பழுத்து தான் பாருங்க, நல்ல கலரா இருக்குது. சரிம்மா சரிம்மா. நம்ம அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பாடு வச்சுட்டு மீன் குழம்பு வச்சுட்டேன். காட்டுங்க. இந்த குழம்பு வச்சுட்டேன். சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. வவ்வால் மீன் குழம்பு. சரிம்மா. கொஞ்சம் மீன் வறக்கலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சிருக்கீங்களா? எடுத்து வச்சுக்கிறேன்ப்பா. அதுமா பக்கத்துல எலுமிச்சை பழம் ஊத்தி வரத்தா நல்லா இருக்கு இல்லையா? ஆமாமா. நம்ம இந்த பழத்தை வச்சுட்டு மசாலா போட்டு வச்சிடுவோம். வச்சிட்டு இதை கட் பண்ணலாமா? ஊறிங்க இருக்கு இல்லையா? சரி சரி. அதுக்குள்ள நம்ம இதை வச்சுட்டு வந்துடுறாங்கம்மா. சரிம்மா, பண்ணிடலாமா. நம்ம வவ்வால் மீன் தான் நல்லா சுத்தமா கழுவி வச்சிருக்கிறோம். நல்லா பளபளன்னு கழுவி இருக்குங்க போலயேமா. கழுவிட்டு நம்ம இப்ப அதுக்கு மசாலா போடலாமா? சரிம்மா. எலுமிச்சை பழம் தான் ஒண்ணு கட் பண்ணினே இருந்தேன், சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம புளிப்புக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். சரி, கட் பண்ணிக்கலாம். அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம வெறும் சாறு மட்டும் போட்டுக்கலாம். குட்டிண்டா இருந்தாலும் சாரே வரலங்கம்மா, ஒரு விதை தான் வருது இதுல இருந்து. அப்படியே ஒரு மாதிரி சின்னதா இருக்குல்ல, அதனால எதுவும் இல்ல போல. அந்த குட்டி குட்டி விதையெல்லாம் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுல மசாலா போட்டுக்கலாம். சரி, அப்படியே போட போறோமா? வடிகட்டி போடணுமா? இல்ல, இது அவ்வளவுதான், வடிகட்டலாம் வேணாம். சரி, ரொம்ப புளிப்பு வேணாமா? அதான் புளிப்பு நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இது என்ன மசாலாமா? மீன் வறுவல் மசாலாப்பா. கடையில வாங்கி வந்ததா? வாங்கி வந்தேன், வாசனையா இருக்குன்னு சொல்லிட்டு. சரி சரி, இது போட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இத அப்படியே எலுமிச்சை பழத்திலே போட்டீங்களா? எலுமிச்சை பழத்திலே போட்டோம். இது கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கலரா இருக்கும் அதுக்காக. இது கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எண்ணெயில இட்டு வறக்க போறீங்களா, தோசை கல்ல வச்சிட போறீங்களாமா? தோசை கல்ல தான் வறக்க போறோம். சரிம்மா. நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். சால்ட் உப்பு. சால்ட் உப்புப்பா. கொஞ்சமா இதுல எண்ணெய் கொஞ்சோண்டு விட்டு நம்ம கலந்துக்கலாம். நம்ம இதுல எண்ணெய் விடுறீங்க? கொஞ்சமாப்பா, இந்த மசாலா கொஞ்சம் பிரியாம இருக்கும் அதுக்காக. பிரியாம இருக்கிறதுக்கு எண்ணெய் விட்டா பிரியாதாமா? ஆமாப்பா, அதனால. சரிம்மா, சூப்பர்மா. இப்ப நம்ம மீன் மேல தடவி தடவி எடுத்து வச்சிடலாம். சரிம்மா. நம்ம இப்படி நல்லா இந்த மாதிரி தடவி ஒரு தட்டுல எடுத்து வச்சு ஊற வச்சிடலாம். சூப்பரா இருக்கு பாக்குறது, அழகா இருக்கும்ப்பா. நம்ம இந்த மாதிரி எல்லா மீனுக்கும் மசாலாவை தடவி வச்சிடலாம். எனக்கு அந்த வெள்ளரி பழம் வாங்கிட்டு வந்துடலாமா, அது வேலையே இருக்குது. அதை போய் எப்ப கட் பண்ண போறோமோன்னு ஆசையா இருக்கு. அம்மா ரொம்ப நாளா கேட்டுன்னு இருந்தாங்க. சாப்பிடறதுக்கு முன்னாடி அதை கட் பண்றதுல எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது பாக்குறதுக்கு அந்த விதை கூட காய வச்சு சாப்பிடுவோம்லமா, அது உள்ள இருக்க இது. ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அடுப்பு எரி போடுவோம் இல்லையா, அந்த அடுப்பு இருக்கிற சாம்பலை எடுத்து இந்த வெள்ளரி பழம் விதை இருக்குங்களே, அந்த விதையில போட்டு கலந்து காய வச்சிடுவோம். நல்லா காஞ்சிடும். காஞ்சதுக்கு அப்புறம் அந்த தூசி எல்லாம் தட்டிட்டு சும்மா வெறுப்படிக்க இல்லையா, அதெல்லாம் சாப்பிட ஒண்ணும் கிடைக்காது ஊர்ல எல்லாம். அந்த விதையதான் எடுத்து ரெண்டு ரெண்டா கொறிச்சின்னு கிடப்போம். நல்லா இருக்கும், வேஸ்ட் பண்ண மாட்டோம். எப்படிமா வெள்ளரி பழத்தை ஜூஸ் மாதிரி அரைச்சிடலாமா, இல்லனா கட்டங்கட்டமா கட் பண்ணிட்டு சக்கரை தூவி சாப்பிட்டுலாமா? ஆயாக்கு ஜூஸ் மாதிரி தானே குடிக்குவாங்க. ஆமா, அதனால அங்க கொஞ்சம் ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம் ஆயாக்கு. சரிமா, அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். பேசிக்கினே மீன்ல எல்லாம் போட்டீங்களா? போட்டு வச்சுட்டோம். இது ஊறிக்கினே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள போய் இந்த பழத்தை கட் பண்ணிக்கணும் வரலாம். இது பாத்தீங்கன்னா நம்ம காரத்துக்கு திட்டமா தான் போட்டிருக்கோம். நீங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கணுமா. சரி சரி, வாங்கம்மா போயிடலாம், டக்குன்னு போய் கட் பண்ணிடலாம் வாங்க. நம்ம இந்த பழத்தை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிடலாம்மா. என்னம்மா இந்த வாக்குல கட் பண்றீங்க?
எப்படிப்பா கட் பண்றது? அந்த பக்கம் நீட்டாவா? அப்படி கட் பண்ணலாம்ல. சரி கட் பண்ணுங்க, எப்படி கட் பண்ணான்னு. நம்ம ஊர்ல இப்படி கட் பண்ணுவோம், அதனால நான் இப்படி கட் பண்ணிட்டேன். சரி கட் பண்ணுங்க, கட் பண்ணு. நல்லா சூப்பரா இருக்குமா? ஆமாப்பா. உள்ள பாருங்க எப்படி இருக்கு விதைலாம். நம்ம இது விதையை இப்போ எடுத்துடலாம். இந்த விதையை நம்ம இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இந்த விதையெல்லாம் எடுத்து காய வச்சோம்னா இதை சாப்பிடலாம், நல்லா இருக்கு. இது லட்டுல கூட போடுவாங்க இந்த விதையை. ஆமா, வெள்ளேரி விதை லட்டுல எல்லாம் போடுவாங்க. அது தனியா விக்குமா கடையில? அதுதான்ப்பா. சூப்பரா அம்மா கட் பண்ணிட்டு இருக்காங்க, செம்மையா இருக்குமா. மொத்தமா விதை தனியா எடுத்தாச்சா? எடுத்தாச்சுப்பா. ஒரு பாதி எடுத்து வச்சிடலாமா? சரிம்மா, தேவையான அளவு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறமா சாப்பிடலாம். இது தோல்லாம் வேற கட் பண்ணணும் பிள்ளையமா? ஆமாப்பா. ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தோலை எடுத்துட்டு நம்ம துண்டுக்குண்டா கட் பண்ணி சக்கரை போட்டு ஊற வச்சுட்டு போயிடுவாங்க. காலையில ஆயா ஊற வச்சுடுவாங்க. நான் போயிட்டு வந்த உடனே ஆயா என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து கிணத்துல போட்டு தந்துருவாங்க. நீங்க சின்ன வயசா இருக்கும் போது? ஆமா, நான் போய் ஒரு ஓரமா உட்காந்துக்கின்னு டீஸ்பூன் ஒன்று குத்துருவாங்க. நான் போய் சாப்பிட, வெயில்ல வேலைக்கு போயிட்டு வரேன் இல்லையா, அந்த டயர்ட்ல நான் போய் கம்முனு உட்காந்து சாப்பிடுவேன். பாவம் ஆயா என்ன பண்ணுவாங்க, மதியத்துக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நான் போய் ஹெல்ப் கூட பண்ண மாட்டேன், எனக்கு பயங்கர டயர்டா இருக்கும். வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா. என்ன வேலைக்கு போயிட்டு வருவீங்க? அதான்ப்பா, களை வெட்டுறது, மிளகாய் பழம் பறிக்கிறது, கத்திரிக்காய் அறுக்கிறது, வெண்டைக்காய் அறுக்கிறது, இதெல்லாம் தான் நம்ம ஊர் வேலை. சரி அதுக்கு போயிட்டு வந்து என்னால பாவம் வேலையை செஞ்சு அவங்க பாவம் செஞ்சு கிடப்பாங்க. செஞ்சுட்டு சாப்பிடறதுக்கு கூப்பிடுவாங்க என்ன. அந்த மாதிரி நீங்க இங்க செஞ்சுட்டு எங்களை சாப்பிடுறதுக்கு கூப்பிடுறீங்க? ஆமாப்பா. பாதி பழம் தான் கட் பண்ண, இதே ஃபுல்லா வந்துச்சு, ஒரு கிண்ணம் ஃபுல்லா. இந்த பாதி நம்ம எடுத்து வச்சிடலாம். இவ்வளவு பாதி எடுத்து வச்சுட்டு நாளைக்கு அப்புறம் கூட பண்ணி குடிக்கலாம். இதே மூடி எல்லாம் போலாமா? அழகா இருக்கு, மூடி வெரி சூப்பரா இருக்கு. ஆமாப்பா, அழகா இருக்குது, பூ மாதிரி இருக்குது, அழகா சூப்பரா இருக்கு. நம்ம இப்ப சக்கரை போட்டு மிக்ஸில ஜூஸ் மாதிரி அரைச்சி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு கொஞ்சம் சில்லுன்னு ஆன பிறகு இதை குடிக்கலாங்கம்மா. இந்த விதையை வந்து காய வைக்கணுமா? நம்ம ஒரு தட்டுல போட்டு இது பண்ணி காய வச்சிடலாம். காய வச்சிடலாம், ஆனா குரங்கு வந்து சாப்பிட்டு போயிடும். சரி, காய வச்சு பாப்போம். குரங்கு எடுக்கலன்னா நம்ம சாப்பிடலாம். இதான் குரங்கு சாப்பிட்டு போயிட்டோமே. சரிம்மா. இப்ப நம்ம அதை மிக்ஸில அரைச்சி வச்சுட்டு மீனை வறுத்தல மசாலா போட்டு ஊறிட்டு இருக்கோம். சரி, ரொம்ப நேரம் தான் ஊறினா போதும், மதியானம் அப்புறமா லேட் ஆயிடுச்சு சாப்பிட்ட. மீனை வறுத்துடலாம். இதே ஜூஸ் எப்படி மாறிக்க போறீங்க? இது சக்கரை கொட்டி மொத்தமா போட்டு அரையாதுப்பா, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சிடலாம். சரிம்மா. பெருசா வேற கட் பண்ணிட்டோம், அரையும் மூணாவா தெரியும். மிக்ஸில தானே அரைக்க போறோம், அதெல்லாம் அரையாமா போட்டு கொஞ்சம் குட்டி குட்டியா கட் பண்ணணும். சரி தேங்காவே போட்டு அரைக்கிறோம். இது என்ன சாஃப்டா தானே இருக்கு? இல்லப்பா, அப்ப கூட கொஞ்சம் நைஸா அரையாது. சரி, வச்சு பார்க்கலாம். அரையாதுன்னு நீங்க எவ்வளவு சூப்பரா அரைஞ்சிச்சு பாருங்க, நல்லா நைஸா அரைஞ்சிச்சுதான்ப்பா. கட்டிக்கிட்டே இல்லாம அரைஞ்சிருச்சுமா. எனக்கு இதுலயே இப்படி சக்கரை போட்டு இப்படி எடுத்து சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி. பாயாக்காக அரைக்கிறோம் நம்ம, அவங்களால சாப்பிட முடியல இந்த மாதிரி. சரி, அவங்களுக்காக நம்ம இப்படி அரைச்சிடலாம்ப்பா. சரிம்மா. நம்ம இது கூடவே கொஞ்சம் சக்கரையும் போட்டு அரைச்சிக்கலாம். சரிம்மா. கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். பழத்திலே லைட்டா இனிப்பு இருக்கும், அது தேவையான அளவுக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். அதனால எனக்கு நல்லா சக்கரை நிறைய போட்டு அரைச்சாதான் பிடிக்கும். நம்ம ரொம்ப திக்கா இருக்குது, கொஞ்சம் தண்ணி கூட ஊத்திக்கலாம். நம்ம ஜூஸ் அரைச்சு முடிச்சிட்டோம். சூப்பர்மா. இப்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் சில்லுன்னு ஆகட்டும். அதுக்குள்ள மீன் மசாலா போட்டு வச்சிருக்கேன் இல்லையா, அதை வறுத்துடலாம். சரிம்மா. அப்புறம் லாஸ்டா குடிப்போம், நம்ம சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா எடுத்து குடிக்கலாம். ஏன்னா இப்ப குடிச்சிட்டோம்னா அப்புறம் நம்மளால சாப்பாடு சாப்பிட முடியாது. அதனால நம்ம வச்சுட்டு வந்துடலாம். வச்சிடலாம் ஃப்ரிட்ஜ்ல. இந்த கிண்ணம் வைக்க இடம் வேற இருக்கா தெரியல. நம்ம காய்கறி எல்லாம் வாங்கி வந்து வச்சுட்டு இருக்கோம். இடம் இருக்கா? கீழே இடம் இருக்குப்பா. சரிம்மா. நம்ம மீனை வறுத்துக்கலாம். சரிம்மா, வறுத்துடலாம்மா. மசாலா ஊறிச்சா? ஊறிட்டு இருக்கோம். ஆமா, டைம் ஆயிடுச்சுல நம்ம ஜூஸ் போடுறதுக்குள்ள. நம்ம மிக்ஸில மசாலா எல்லாம் அரைச்சு கூட போட்டு வறுக்கலாம். இப்ப நம்ம அவசரமா வறுக்கிறதால இந்த மாதிரி மசாலா போட்டு வறுத்துக்கிறோங்கம்மா. சரிம்மா. இன்னொரு நாள் அந்த மாதிரி இப்ப பண்ணிடலாம். பண்ணலாம்ப்பா. மசாலா எல்லாம் அரைச்சி பண்ணிடலாம். கொஞ்சமா தோசைக்கல்ல எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் வறுக்கிறதுக்காமா எடுத்து வச்சுக்கலாம். இதுல காஞ்சிட்ட உடனே
இது என்ன மீன் சொன்னீங்களாமா? வவ்வால் மீன்பா. வவ்வால் மீன் ஃப்ரெண்ட்ஸ் இது. நெடியா இருக்குன்னு வெளில வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வறுத்துட்டு இருக்காங்க. அம்மா வறுத்துட்டு இருக்கீங்களாமா? ஆமாப்பா, ரெண்டு பக்கம் திருப்பி போடுறேன், இன்னொரு பக்கம். பா நல்லா சூப்பரா இருக்குமா. தோசை கல்லுல வறுக்கிறது எண்ணெய் இல்லாம நல்லா இருக்கும். இது ஒரு விதமா டேஸ்டா இருக்கும். எண்ணெயில பொரிப்போம், அது ஒரு டேஸ்டா இருக்கும். சினிமா பக்கத்துல இவ்வளவு பாத்திரம் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்திரமே இல்லாம இருந்துச்சு. சரி, இது மீனை வச்சிடலாம். சும்மா தான் இங்க நின்று கிடக்கலாம். அதுக்கு கழுவி வச்சிடலாம். சரிம்மா சொல்லிட்டு கழுவிட்டோம்ப்பா. சரிம்மா. கழுவி இங்கே கவுத்துட்டீங்களா? எப்பவுமே கவுத்துக்கு வேற எங்கேயும் கவுக்க மாட்டோம், இங்கே கவுப்போம். தண்ணி இருந்துச்சுன்னா எடுத்து அடியில இருக்குங்க இல்லையா? ஆமா, கவுத்துக்குவோம்ப்பா. சரிம்மா. ஒரே வெந்து போகுதுங்கம்மா. ஒரே காத்து போகவே நம்மளுக்கு வசதி இல்லைங்களா? பெரிய சின்ன ஜன்னல் வேற, காத்தே போகுது. மீன்லாம் வறுத்தோம்னா நெடி பயங்கர நெடியா இருக்கும். நம்ம அதுதான் கிச்சன் கிட்ட காலையில வரும், இல்லைன்னா சாயங்காலத்துல வரும். இந்த மாதிரி மதியான நேரத்துல வரவே மாட்டோம். வெயில் காலம்னாலே ஒரே நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா மதிய சமையல் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமைன்றதால எப்பாச்சும் சிக்கன் மீன்லாம் உங்களுக்கு லேட்டா வாங்கிட்டு வந்து தருவாங்க. அதனால இந்த மாதிரி நேரத்துல செய்ய வந்துருவோம். இப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை சமயத்துல. ஒரு வேளை முடிச்சாச்சு, சமைச்சு முடிச்சுட்டு வறுத்துட்டோம்ப்பா. சரிம்மா, சூப்பரா இருக்கு. என்னம்மா பண்றீங்க? சும்மா இந்த மீன் ரெண்டு கருவேப்பிலை பொரிச்சு போட்டுக்கலாம், அழகா இருக்கும். சரிம்மா சரிம்மா. அந்த எண்ணெயிலே பொரிச்சுக்கிறீங்களா? சும்மா அப்படி வறுத்து போட்டுக்கிறேன்ப்பா. நம்ம அழகா வறுத்து முடிச்சிட்டோம், மீனை வறுத்து வச்சுட்டோம். ஜூஸ் இப்ப ரெடி ஆயிடுச்சு இல்ல, நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சுமா. ஊத்தி வச்சுக்கலாம்ப்பா. நம்ம மீன் வறுத்துட்டு வெள்ளரி பழம் ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம். வாங்கம்மா, எல்லாரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.